வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஜோதிடம் உண்மையா பொய்யாதான், ஜோதிடர்களால் பிரச்சனைக்குள்ளாக்கும் திருமண வாழ்க்கை, ஒன்றையனா ஜோதிடர்களால் சீரழியும் ஜோதிடம். இதுதான் ஏற்கனவே இந்த தலைப்பு பேசிட்டு வரேன். அந்த வகையில் இன்றைக்கு திருமண பொருத்தத்தில் ராகு, திருமண பொருத்தத்தில் ராகு ராகு அப்படின்னா என்ன, அவன் என்ன செய்வான் அப்படின்னு முதல்ல தெரியணும். முதல்ல கவனிங்க, ராகுவின் தன்மைகள் மறைக்கப்பட்ட பொருளை உடையவன், மறைத்து செயல்படுபவன், மறைந்து செயல்படுபவன், தன்னை மறைத்துக் கொள்பவன், வெளிப்படைத்தன்மை இல்லாதவன், இவனது செயல்பாடுகள் வெளியே தெரியாது, திடீரென்று செயல்படுபவன், திட்டமிட்டு ஒரு செயலை செய்ய மாட்டான், மறைவாக செயல்படுபவன், திருடன், திடீரென்று அதிகமான பொருளை கொண்டு வருபவனும் இவனே, அந்த திடீரென்று வரக்கூடிய பொருட்களை மொத்தமாக செலவழிப்பவனும் இவனே, நயவஞ்சகன் ராகு. கவனிய, அடுத்தது மாபெரும் திருடன், மாபெரும் கொள்ளையன், சீட்டிங்கின் மிகப்பெரிய தலைவனே ராகு, மாபெரும் ஊழல். இவனது செயல்பாடுகள் நல்லதோ கெட்டதோ மற்றவர்களுக்கு இன்பம் தராது, மற்றவர்களுக்கு இவனது செயல்பாடுகள் விருப்பம் இல்லாமல் போய்விடும், புண்படுத்தும் செயல்கள் இவன்தான், மாபெரும் ஏமாற்று வேலைகளை செய்யக்கூடியவனும் இவனே, மாபெரும் கவலைகளுக்கு சொந்தக்காரன் இவனே, எல்லா விதமான விஷத்துக்கும் தலைவனே ராகு. இதுதான் ராகுவின் செயல்பாடுகள். இதை நீங்க கவனிக்க தயவு செஞ்சு. ராகுவோட செயல்பாடு இப்படித்தான் இருக்கும். ராகு என்பவன் நல்லவன் அல்ல, அவன் ஒரு, அடுத்தது இருட்டுக்கோள். ராகு இருட்டுக்கோள், அதாவது எப்படின்னா நிழல், அதாவது இவன் எப்பயுமே திருடன் என்ன பண்ணுவான், திருடன் என்பவன் வெளிப்படையான செயல்பாடுகளை கொண்டவனா கிடையவே கிடையாது. இவன் வெளிப்படையான செயல்பாடுகளே இவன்கிட்ட இருக்காது. ராகு எங்கே இருந்தாலும் செயல்பாடுகள் அனைத்தும் வெளிப்படையாக இருக்குதுன்னு சொல்லணும். செயல்பாடுகள் அனைத்தும் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்காது. இருக்காது. இருட்டில தான் இவர் வேலை செய்வார். மறைந்து செய்யக்கூடிய வேலைகள் புற இவர் தான். மறைந்து செய்யக்கூடிய வேலைகள் இவர் தான். அமானுஷ கிரகமே இவர் தான்.
அமானுஷ்ய கிரகம். அசலை நகல் என்று, நகலை அசல் என்று நம்ம வித்தியாசம் போனோம். நகலை அசல் என்று நம்ப வைத்து ஏமாற்றும் அனைத்து தொழில்களும் இவர்தான். எந்தெந்த தொழில்ல நகலை பூரா அசுல நம்ம ஏமாத்துறோம் பூரா வந்து அவர்தான். ஃப்ராட் வேலைகளை செய்பவன், அனைத்து விதமான ஃப்ராட் வேலைகளை செய்பவன் ராகு. குறுக்கு வழியை கையாள்பவன் ராகு. அவ்வளவுதான். இதுதான் ராகு. எவ்வளவு நல்லவன் பார்த்துங்க. ராகுவை கணிப்பது மிகவும் கடினம். இந்த சிக்கல் காரணம் இதுதான். திடீர்னு பொருளையும் கூட்டு வருவான், அந்த பொருளையும் செயல்பாடுகளும் உடனே மறைச்சிருவான். இதுதான் ராகுவின் தன்மை. ராகு இப்படிப்பட்டவனே. இதை கணிப்பது தான் மிகவும் சிக்கல். ஏன்னா வெளிப்படைத்தன்மை இல்லாதவனை எப்படி கணிப்பீங்க? இப்ப வெளிப்படையா இருக்கிறவனுக்கு கணிச்சிட்டு போயிடலாம். இவன் எதிலுமே வெளிப்படைத்தன்மை இல்லாதவன், மறைந்து செயல்படுபவன். இவன் செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு இன்பம் தராது, எரிச்சலை தரும். இதுதான் இந்த ராகுவோட தன்மை. இப்ப அடுத்து வரும். அது ராகு சூது. ராகுதான் சூதுவின் தலைவன். ராகுதான். இதையும் கவனம் வச்சுக்கணும், இதையும் பார்த்துங்க. இப்போ திருமண பொருத்தத்தில் கவனிங்க. இந்த திருமண பொருத்தத்தில் பாத்தீங்க 1 2 7 8 என்னங்க 5 இங்கே இருந்தாதான் ராகு தோஷம் கடுமையாக இருக்கிறது என்பது இந்த பொருத்தத்தில் உள்ளவர்களின் வாக்கு. சரிதானா என்றால் இல்லை. ராகு எங்கே இருந்தாலும் தோஷத்தை தருபவன். வெளிப்படையான செயல்பாடுகள் இல்லாதவன் எப்படி நல்லது செய்ய முடியும்? எதுவுமே இவன் செயல்பாடுகள் அனைத்தும் வெளிப்படைத்தன்மையுடன் இருந்தா ஓகே, இவன் இப்படித்தான் கணிக்க முடியும். வெளிப்படைத்தன்மை மறைத்து செய்யக்கூடியவனை எப்படி கணிக்க முடியும்? ஒரு திருடனை எப்படி கணிக்க முடியும்? இவன் தான் திருடன் என்று இவனை மற்றவர்களுக்கு தெரியாத அளவுக்கு இவன் செயல்படுவான் இந்த ராகு. அதனால்தான் இவன் ராகு இங்கே இருந்தாலும் மட்டும் தோஷம் என்று நீங்கள் சொல்வது சரியல்ல. இவன் எங்கே இருந்தாலும் தோஷம், எந்த வீடுகளில் இருந்தாலும் தோஷம், எந்த இடத்தில் இருந்தாலும் தோஷமே. இது கவனிங்க. ராகு இந்த குறிப்பிட்ட இடத்தில் தான் தோஷம் என்பது அல்ல. இங்கே எந்த வீடுகளில் 12 வீடுகளிலும் தோஷத்திற்குரியவனே. நல்லவர்களோடு அவன் சேரும் பொழுது, நல்ல பாவாதிபதிகளோடு சேரும் பொழுது என்ன செய்கிறான்? திடீரென்று பொருட்களை கொண்டு வருவான். அந்த பொருட்களையே மறைத்து விடுவான். தெரியாத அளவுக்கு, வெளியே தெரியாத அளவுக்கு மறைத்து விடுவான். அதாவது இவன் செய்யும்
அதாவது இவன் செய்யும் தீய செயல்கள் நல்ல பாவங்களில் இருக்கும் பொழுது வெளியே தெரியாது. என்னங்க, நல்ல பாவகங்களில் இருக்கும்போது ராகு 1, 5, 9, 11 இந்த நல்ல பாவகங்களில் திசை நடத்தும் போது அவன் சீட்டிங் செய்வது வெளியே தெரிவதில்லை. அவன் எந்த விதமான சீட்டிங் செய்தாலும், எந்த விதமான பிராடுகள் செய்தாலும், எந்த விதமான திருட்டு வேலைகளை செய்தாலும் வெளி உலகத்திற்கு இவன் ஒரு என்ன சொல்ல போனா வெளி உலகத்திற்கு இவன் திருட்டு தான் செய்வான். ஆனா திருடன்னு மக்கள் இவனை சொல்ல மாட்டாங்க. இதை கவனிங்க. இந்த ராகுவின் செயல்பாடுகள் இப்படித்தான். இதை நல்லா கவனிச்சீங்க. இந்த ராகு என்பது தோஷம் என்பது அது அல்ல. வெளிப்படையாக இவன் செயல்பாடு கிடையாது. அவ்வளவுதான். திருடன், மாபெரும் திருடன், தன்னை வெளிக்காட்டிக்க மாட்டான். கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். வெளிப்படைத்தன்மை செயல்பாடுகள் இருக்காது. அதனால தான் இவனை கணிக்கிறது சிக்கலாக இருக்கிறது. திருட்டு குணம், கொள்ளை குணம், நயவஞ்சக குணம், எதை பற்றியும் கவலைப்படாத எந்த எல்லைக்கும் போகக்கூடிய குணம் இந்த ராகுக்கு. விஷத்துக்கு பேர் போனவனும் இவன் தான். இதை நம்ம கவனிங்க. இந்த திருமண பொருத்தத்தில் இந்த ராகு கேது, இந்த ராகு 1, 2, 7, 8, 5 இதுல இருந்தா தோஷம் அப்படின்னு சொல்றதே என்னை பொறுத்தவரையும் அது தவறு. எங்கே இருந்தாலும் தோஷம். லக்னாதிபதி நன்றாக இருந்து, 5ஆம் அதிபதி நன்றாக இருந்து, 9ஆம் அதிபதி நன்றாக இருக்கும் பொழுது இந்த தீயவர்களின் குணம் அங்கே மட்டுப்படுகிறது. இவர்கள் வேலையை காட்ட முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவர்களின் கெட்டு போனால், லக்னாதிபதி கெட்டு, 5 கெட்டு, 9 கெட்டு போனால் இந்த தீய குணம் செயல்பட ஆரம்பித்துவிடும். இவ்வளவுதான் விஷயம். இதுதான் இந்த திருமண பொருத்தத்தில் உள்ள பிரச்சனைகள். இந்த ராகு கேதோட பிரச்சனை இதுதான். நான் ராகு மட்டும் சொல்லியிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் கேதுன்னு சொல்ல போறேன். இதை குழப்பிக்காதீங்க. குணமும் எழுதிட்டேன், எப்படியெல்லாம் பொருத்தம் சொல்லிட்டு உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன். இது எங்க இருந்தாலும் தோஷமே, எந்த வீடுகளில் இருந்தாலும் தோஷமே. நல்லவனோடு இருக்கும் பொழுது திடீரென்று பொருள் வரும், திடீர்னு காணாமல் போயிடும். நல்ல வழியில இருக்காது, அவ்வளவுதான். அந்த பொருள் நேர் வழியில இருக்காது, நல்ல வழியில் இருக்காது, அவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க. அனைவரது வாழ்வும் சிறக்கட்டும், அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். அதாவது நன்றி மறப்பது நன்றன்று, என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மறக்கு. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவை நிறைய கமெண்ட் பண்ணுங்க. இந்த கமெண்ட் பண்றதுனால தான் அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போக முடியும். நன்றி, வணக்கம்.